நீ வேலை பார்த்து கொடுக்கறது, வாழ வைக்கிறது, இதெல்லாம் நீ வேற யாருக்காவது போய் பண்ணு. எங்களை விட்டுடு விட்டுடு. பார்த்துடலாம், அதையும் பார்த்துடுறேன். இனிமே நீ ஆச்சு, நானாச்சு. வாங்க போலாம். வாணி, நீ சரவணா, நீ போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வா, சாப்பாடு அள்ளிடலாம். போப்பா ஓ. ஏன் இப்படி பண்ண? என்னாச்சு உனக்கு? ஏன் என்ன ஆகணும்? நான் தப்பா ஏதாவது பேசுனேனா? என்ன இப்படி கேக்குற? மை காட், நீ பேசுனதுல ஒரு வார்த்தை கூட சரியில்லை. எல்லாம் தப்பு, முழு தப்பு. எப்படியாவது பேசி ராணியை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வருவ, குடும்பம் ஒண்ணு சேரும், வீட்டு பிரச்சனை எல்லாம் தீரும்னு வழி பூரா நினைச்சிட்டே வந்த தெரியுமா? நீ என்னடானா, நோ, நீ பேசின எதுவுமே உன் பேச்சு இல்ல, உன் வார்த்தை இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன் அப்படி பண்ண? சொல்றேன். ராணி பேசினதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? முட்டாள்தனம். அதை தவிர அந்த பேச்சில் ஒன்றும் இல்லை. காரணமே இல்லாம, அர்த்தமே இல்லாம உன்னை போய் சார்ஜ் பண்ணிட்டு அவளுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சத்தியமா புரியல. அவளே உன்னை விரோதி மாதிரி நினைக்கிறாளா, இல்ல சாமி இதுல ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டுருக்கானா, இல்ல ஒருவேளை சாமிக்காக ராணி இப்படி நடிக்கிறாளா? எதுவும் புரியல. ஆனா எப்படி பார்த்தாலும் அது அபத்தம், வடிகட்டின முட்டாள்தனம். முட்டாள்தனம் இல்லைங்க, அவளுக்கு ஒரு ஜெனுவினான கோபம். எப்படி என் மேல அப்படி ஒரு கோபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கோபம் பொய் இல்ல. பாத்தீங்களா, தக தகன நெருப்பு மாதிரி அவளுக்குள்ள தகிச்சிட்டு இருந்துச்சு. கோபத்தை குறைக்க வேணாமா வாணி? நல்லதை எடுத்து சொல்லி அவளோட மனசை மாத்தி கரெக்டா புரிஞ்சிக்க வைக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கா இல்லையா? இல்லைங்க. என்ன சொல்ற? அதை விட பெரிய கடமை எனக்கு இருக்குன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிச்சு. அதனாலதான் நான் அதை செய்யல. எனக்கு புரியல, என்ன நீ சொல்ற? அவ ஒரு வார்த்தை சொன்ன, அதை கவனிச்சிங்களா? ஏன் கண்ணெதிர என்னை விட பெரிய லெவலுக்கு சாமிய ஒசத்தி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கா. ஆமா, பொடலங்க. இல்லைங்க, அவனால முடியும். கண்டிப்பா அவ சொன்னது அவளால செய்ய முடியும். அப்படி செய்யறதுக்கு இந்த கோவம் தான் அவளுக்கு அடிப்படை. இந்த கோவம் தான் அவளோட இன்வெஸ்ட்மெண்ட். என்ன ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டு என்னை விட பெரிய ஆளா அவ சாமிய ஒசத்தி காட்டினா என்னை விட சந்தோஷப்படுறதுக்கு வேற யார் இருப்பா? என் மேல ராணிக்கு இருக்கிற கோவம் சாமிக்கு ஒரு நல்லது செய்யும்னா
அந்த கோபம் அப்படியே இருக்க விடுறது தான் நல்லது. அதனாலதான் நான் டக்குன்னு அவளை சீன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சேன். வாழ்க்கையில இன்னே மாதிரி நான் என்னைக்குமே சந்தோஷப்பட்டதில்லை. என் தங்கச்சி இப்போதைக்கு என் கூட பேச மாட்டா, என்னை பார்க்க வர மாட்டா. நான் என்ன உதவி செஞ்சாலும் அவ ஏத்துக்க மாட்டா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். நினைச்சு பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப வலியா இருக்கு. ஆனா அவளோட இந்த ரோஷன் தான் அவ குடும்பத்தை மேல ஒசத்தி நிறுத்த போதுங்கிறப்ப அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என்ன கேட்டா நீங்களும் இந்த விஷயத்தை இப்படியே விடுறது தான் நல்லது. நமக்கு என்ன வேணும்? ராணி நல்லா இருக்கணும், சாமி நல்லா இருக்கணும். அவங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து அவங்க சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதானே? எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா என்னால ஏத்துக்க முடியல. எதுக்கு ஏத்துக்கணும்? நம்மளே மென்னு முழுங்கிடணும், அதான் நல்லது. பாயிண்ட் எங்க இருக்கீங்க? அம்மா நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நாங்களும் ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துடுறோம். சரிம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றேம்மா. சரிங்க. நீ என்ன பண்ற, எதுக்காக பண்ற அப்படின்னு என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. ஆனா இப்பதான் புரியுது. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட்.